இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்தீங்க. உங்கள சுத்தி நெறைய கூட்டம் இருந்துச்சு. நெறைய பேருக்கு பணத்த வாரி இறைச்சிருக்கீங்க. நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. யாராவது ஒரு உதவின்னு கேட்டு வந்தா, இல்லன்னு சொல்லாம உதவி செய்யக்கூடிய ஒரு நபர் நீங்க. ஆனா சமீபத்தில உங்க வாழ்க்கையில வந்திருக்க பிரச்சனை எல்லாம் ரொம்ப ஒரு தாறுமாறா ஒண்ணொன்னா மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஏகப்பட்ட தடைகள், ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள், ஏகப்பட்ட குழப்பங்கள். ஏன் இது என் வாழ்க்கையில நடக்குதுன்னு நீங்க மனசுல யோசிச்சிட்டே இருக்கீங்க. எங்க தான் இதுக்கு முடிவு இருக்குன்னு தெரியலையே! நல்லா தானே போயிட்டு இருந்தது. திடீர்னு ஏன் இவ்வளோ பிரச்சனை என் வாழ்க்கையில வருது? நான் ரொம்ப திறமை மிக்கவன். நெறைய பேருக்கு நெறைய விஷயங்கள் செஞ்சிருக்கேன். நான் எல்லாமே சூப்பரா தான் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, நான் என்ன முயற்சி எடுத்தாலும் ஒரு தடை வந்து நின்னுட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்ட்டு நீங்க வந்து திக்கு தெரியாம ஒரு குழப்பத்தில நீங்க இருக்கிறீங்க. சரியான நேரத்தில இந்த வீடியோ உங்க கையில கிடைச்சிட்டுருக்கு. கடவுள் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்த விரும்புகிறார். அத்தகைய அற்புதம் விரைவில் நடைபெறப் போகிறது. ஒரு கோழி தன்னுடைய கோழி குஞ்சுகளுக்கு எப்பேர்ப்பட்ட உணவை தரும் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு பூச்சி, ஒரு பூரானே கொடுக்குதா இருந்தா கூட, அப்படியே சாகடிச்சு குட்டிகளுக்கு பிச்சு குடுக்காது. அது சாகடிச்சு கொஞ்சம் குத்துயிரும், கொலையுயிரும் இருக்கும்போது, துடிக்கிற மாரி இருக்கும்போது தான் குடுக்கும். அப்போ அது கொஞ்சம் போய் கேட்கும். "ஏம்மா அப்படி குடுக்குற? இதையும் கொன்னுட்டு குடுக்க வேண்டியது தானே? இத பார்த்தாவே பயமா இருக்கே!" அப்படி கேட்கும்போது, அந்த கோழி சொல்லுது, "எல்லா நேரத்திலும் நான் உன் கூட இருக்க முடியாது. நீ இத பார்த்து பயப்படாம, அத நீ கொத்தி அது செத்துச்சுன்னா, நீ ஜெயித்ததா அர்த்தம். உன் மனசுல ஒரு திருப்தி வரும். நான் தான் கொன்னேன்னு ஒரு நம்பிக்கை வரும். இந்த பிரச்சனைய நான் தான் முடிச்சேன்னு ஒரு நம்பிக்கை வரும். அதனால தான் கொத்துயிரும், கொலையுயிருமா உனக்கு குடுத்துருக்கேன். நீ கொத்து அது செத்துரும். நீ பயப்படாதன்னு" சொல்றது. அதேபோல அந்த கோழி குஞ்சு ஒரு குத்து கொத்துது, அந்த பூச்சி செத்துருது. நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் ஒரு பிரச்சனை குடுக்குறாருன்னா, அது நம்மள சாகடிக்கிறதுக்காக அது துடிக்கல. அது பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கு பயமா தான் இருக்கும். திட்டுறதெல்லாம் பார்த்தா பயமா தான் இருக்கும். மிரட்டுறதெல்லாம் பார்த்தா பயமா தான் இருக்கும். மெசேஜ் எல்லாரும் கண்டபடி திட்டுறதெல்லாம் பார்த்தா பயமா தான் இருக்கும். நீங்க குத்துங்க, அது செத்துரும். ஏன்னா, ஆல்ரெடி கடவுள் அதுக்கான டெட்லைன குறிச்சிட்டாரு. அது லைஃப்ப முடிச்சிட்டாரு. உங்ககிட்ட வந்திருக்க அனைத்து பிரச்சனைகளும் உங்ககிட்ட மடிவதற்காக வந்திருக்கிறதே தவிர, உங்களை கொல்வதற்காக வரவில்லை. அதனால நீங்க தைரியமா இருங்க. நீங்கள் கடவுளோடு இருந்தால் வெற்றி உங்களோடு இருக்கிறது. அதனால இதே நம்பிக்கையோடு இருங்க. சோர்ந்து போகாதீங்க. இப்போ நீங்க இரும்பு இல்ல, நீங்க இப்போ கந்தகம். இப்பொழுது நீங்க முன்பு இருந்த வாழ்க்கை முடிய நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, முன்பு இருந்த வாழ்க்கை இனிமே வராது. கடவுள் உங்களுக்காக வைத்திருக்க திட்டம் அதை விட பெருசு. அதனால பெரிய திட்டங்களை எதிர்பாருங்கள். கடவுள் ஒரு மனுஷனை ஆஸ்வதிக்கணும்னா, அவன் சிந்தையை தான் முதலில் தொடுவார். கடவுள் உங்கள் சிந்தையை தொட்டு இருக்கிறார். உங்களுக்கான அற்புதங்கள் தயாராகிறது. ஒன் பை ஒன்னா வந்து கொண்டே இருக்கிறது. ஆச்சரியங்களும் அதிசயங்களும் காத்து கொண்டிருக்கிறது. அபரிவிதமான வளர்ச்சி உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையா இருங்க. சோர்ந்து போகாதீங்க. விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் ஒன் பை ஒன்னா நடக்க போகுது. நீங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. நீங்க ஆனந்த களிப்பா இருக்க போறீங்க. நம்பிக்கையா இருங்க. சோர்ந்து போகாதீங்க.